Good morning to you. நம்ம லாஸ்ட் கிளாஸில் டைகாட் சீடோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் மோனோகாட் சீடோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ மோனோகாட் சீடு, மோனோ மீன்ஸ் சிங்கிள் சீடட் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஒரைசா சட்டைவா. ஒரைசா சட்டைவா இஸ் த பொட்டானிக்கல் நேம் ஆஃப் paddy. So structure of Oryza seed as an example for monocot seed. The seed of paddy is one-seeded and is called caryopsis. ஸோ பேடியில் வந்து ஒரே ஒரு சீடு தான் இருக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா caryopsis அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈச் சீட் ரிமைன்ஸ் enclosed by the brownish husk which consists of glumeus. ஸோ என்னென்னு சொல்கிறோம், க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். க்ளூம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உமி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஹஸ்க். அதுதான் வந்து க்ளூம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அரிசி இருக்குன்னா அரிசிக்கு மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலராக ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் க்ளூம்ஸ். ஸோ த க்ளூம்ஸ் அரேஞ்ச்டு இன் 2 rows. க்ளூம்ஸ் வந்து எத்தனை ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்குன்னா 2 rows-ஆக அரேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ த சீட் கோட் இஸ் அ ப்ரௌனிஷ் மெம்பரேனஸ் லேயர் க்ளோஸ்லி adhere to the grain. அந்த அரிசியோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒட்டியிருக்கும். ஸோ இதுதான் ஒரு நெல்லோட ஸ்ட்ரக்சரு. ஆக்சுவலி இதை வந்து நம்ம ஃப்ரூட்டுன்னு தான் சொல்லணும். உள்ளே இருக்க அரிசியை தான் நம்ம வந்து சீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அதை சுற்றி என்னென்ன லேயர் இருக்குது அப்படின்றதான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதோட ஒட்டி இருக்கிறது வந்து கிரைன்ஸு. அது கிரைன்ஸுக்கு மேலே 2 லேயர் ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுக்கு பேர் ஹஸ்க்கு. அதை வந்து க்ளூம் அப்படின்னு சொல்லலாம். Endosperm formed the bulk of grain and it is stored tissues. ஸோ எண்டோஸ்பர்ம் வந்து எப்படி இருக்குன்னா டிஷ்யூஸாக இருக்க மாதிரி இருக்கும் எண்டோஸ்பர்ம். இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் எம்ப்ரியோ பை டெஃபினட் லேயர் கால்டு எபித்தீலியம். எண்டோஸ்பர்ம் வந்து எம்ப்ரியோவிலேருந்து பிரிஞ்சிருக்கும் பாருங்கள், இதுதான் எண்டோஸ்பர்ம். தெரியுதுங்களா? ஸோ இவன் வந்து இந்த முளைக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோவிலேருந்து எப்படி இருப்பான்னா தனியாக இருக்கான், ஆனால் இவன் வந்து நியூட்ரிஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எண்டோஸ்பர்ம் செப்பரேட்டட் ஃப்ரம் த எம்ப்ரியோ பை டெஃபினட் லேயர் கால்ட் எபித்தீலியம். இந்த எண்டோஸ்பர்மையும் இந்த எம்ப்ரியோவையும் பிரிக்கக்கூடிய அந்த லேயருக்கு பேர் எபித்தீலியம். ஸோ த எம்ப்ரியோ இஸ் ஸ்மால் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஷெல் ஷேப்டு காட்டிலிடன் நோன் அஸ் ஸ்கூட்டெல்லம். ஸோ இது வந்து ஒரே ஒரு சீடு இருக்குது இந்த எம்ப்ரியோவுக்கு என்ன பேருனா ஸ்கூட்டெல்லம். சரிங்களா? எண்டோஸ்பர்ம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. எண்டோஸ்பர்ம் நியூட்ரிஷனல் சோர்ஸை சப்ளை பண்ணும். எண்டோஸ்பர்மும் எம்ப்ரியோவும் செப்பரேட் பண்ணக்கூடிய இந்த லேயருக்கு என்ன பேருனா எபித்தீலியம் லேயர். எண்டோஸ்பர்மை வேறு எப்படியும் சொல்லலாம் அப்படின்னா நம்ம ஸ்கூட்டெல்லம் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? டுவர்ட்ஸ் த லேட்ரல் சைட் ஆஃப் த எம்ப்ரியோனல் ஆக்சிஸ். இந்த ஸ்கூட்டெல்லம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த எம்ப்ரியோனல் ஆக்சிஸில் லேட்டரல் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தான் லேட்ரல், இந்த லேட்ரல் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸ்கூட்டெல்லம். சரிங்களா? ஸோ த ஷூட் ஆக்சிஸ் வித் plumule அண்ட் ரேடிக்கல் ப்ரொடெக்டட் பை த ரூட் கேப் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இங்கே ரூட் கேப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ரூட்டாகவும் இது ஷூட்டாகவும் டெவலப் ஆகும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரேடிக்கல் plumule அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? த ஷூட் ஆக்சிஸ் வந்து plumule, ரூட் ஆக்சிஸ் வந்து ரேடிக்கல் பார்ட் வந்து ரூட் ஆக்சிஸ் ஆகும், plumule வந்து ஷூட் ஆக்சிஸ் ஆகும். அதாவது தண்டு பகுதியாக இதுவும் இது வந்து வேர் பகுதியாகவும் வளரும். வேர் பகுதியில் வந்து ரூட் கேப் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ த plumule சரவுண்டட் பை த ப்ரொடெக்டிவ் ஷெல்த் கால்ட் கோலியோப்டைல். plumule சுற்றி ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங் இருக்குது, அதுக்கு பேர் கோலியோப்டைல். இங்கே பாருங்கள், இதுதான் சூட் அபெக்ஸ் இல்லையா, தண்டு பகுதியாக வளரக்கூடியது. இது வேர் பகுதியாக வளரக்கூடியது. ஸோ இங்கே ரூட் கேப் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதை வந்து கோலியோப்டைல் அப்படின்னு சொல்கிறோம். இதை சுற்றி ஒரு கவரிங் இருக்குது, பாதுகாப்பான கவரிங், அதுக்கு பேர் கோலியோப்டைல். ஸோ த ரேடிக்கல் இன்க்ளூடிங் ரூட் கேப் இஸ் ஆல்சோ கவர்டு பை ப்ரொடெக்டிவ் ஷெல்த் கால்ட் கோலியோரைசா. ஸோ இந்த ரேடிக்கலை வந்து சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கவரிங்க்கு பேர் கோலியோரைசா. ஸோ ஒன்றுமே இல்லை, plumule வந்து ஷூட்டாகவும் ரேடிக்கல் வந்து ரூட்டாகவும் ஃபார்ம் ஆகும். ரூட்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு ரூட் கேப் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஷூட்டை சுற்றி ஒரு கவரிங்கும் ரூட்டை சுற்றி ஒரு கவரிங்கும் இருக்குது, அவ்வளவே தான்.
ஸோ ஷூட்டை சுற்றி இருக்க கவரிங்க்கு பேர் கோலியோப்டைல். இந்த ரூட்டை சுற்றி இருக்க கவரிங் பேர் கோலியோரைசா. சரிங்களா? ஸோ த ஸ்கூட்டெல்லம் சப்ளைஸ் த க்ரோயிங் எம்ப்ரியோ வித் ஃபுட் மெட்டீரியல் அப்சர்வ்ட் ஃப்ரம் த எண்டோஸ்பெர்ம். இந்த ஸ்கூட்டெல்லமோட வேலை என்னென்னா, இந்த எண்டோஸ்பெர்ம் வச்சுருக்கக்கூடிய நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி இந்த எம்ப்ரியோவுக்கு சப்ளை பண்ணுது. ஸோ ஸ்கூட்டெல்லம் அப்படின்றது இந்த எண்டோஸ்பெர்மையும் இதையும் இணைக்கக்கூடியது. இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, இதோட நியூட்ரிஷனை எண்டோஸ்பெர்மில் இருக்க நியூட்ரிஷனை வாங்கி இந்த வளரக்கூடிய இந்த கருவுக்கு நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுது. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். The scutellum supplies the growing embryo with food material absorbed from the endosperm with the help of epithelium. ஸோ இதை பிரிக்கக்கூடிய லேயரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எபித்தீலியம். எண்டோஸ்பெர்மையும் எம்ப்ரியோவையும் பிரிக்கக்கூடிய லேயர் அது எபித்தீலியம் லேயர். இது நம்ம லேட்டரல் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது ஸ்கூட்டெல்லம். இந்த ஸ்கூட்டெல்லம் என்ன பண்ணுவோம்? இந்த எபித்தீலியம் செல்ஸ் மூலமாக இங்கே இருக்கிற நியூட்ரிஷனை இங்கே வாங்கி இங்கே என்ன பண்ணுறான்? சப்ளை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த நியூட்ரிஷன் இருக்கிறனால தான் இந்த சீடு என்ன பண்ணுதுன்னா முளைக்க ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் மோனோகாட் சீடான ஒரைசாவோட ஸ்ட்ரக்சர். என்னென்ன பார்த்தோம்? மோனோகாட் சீட்னா ஒரு சிங்கிள் சீடு. எக்ஸாம்பிள் பேடி. இதை நம்ம கேரியோப்சிஸ்னு சொல்லலாம். ஒரு சீட்ஸில் இந்த சீடை சுற்றி அரிசி இருக்குன்னா அதை சுற்றி ஒரு ப்ரௌனிஷாக ஒரு 2 லேயர் இருக்கும். அதுக்கு பேர் க்ளூம் அப்படின்னு சொல்கிறோம். அதை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கவரிங் லேயர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இதை உள்ளுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா ஒரு எண்டோஸ்பெர்ம் இருக்குது, முளைக்கக்கூடிய ஒரு விதை எம்ப்ரியோ இருக்குது. எண்டோஸ்பெர்மையும் எம்ப்ரியோவையும் பிரிக்கிறது யாருன்னா எபித்தீலியம் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோஸ்பெர்மோட ஃபங்க்ஷன் என்னென்னா நியூட்ரிஷிவ் சோர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. முளைக்கும் போது இதுக்கு தேவையான நியூட்ரிஷனை சப்ளை பண்ணுறது எண்டோஸ்பெர்மோட ஃபங்க்ஷன். அடுத்து இந்த முளைக்கிற இந்த எம்ப்ரியோவோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா மேலே இருக்கிறது ஷூட் ஆக்சிஸாகவும் கீழே இருக்க ரூட் ஆக்சிஸாகவும் வரும். ஷூட் ஆக்சிஸாக வர்றது யார் அப்படின்னா ப்ளமியூல். ரூட் ஆக்சிஸாக வர்றது யாருன்னா ரேடிக்கல். சரிங்களா? ஸோ ரூட் ஆக்சிஸில் என்ன இருக்குன்னா ரூட் கேப் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஷூட் ஆக்சிஸில் கோலியோப்டைல் அப்படின்னு சொல்கிறோம். ரூட் ஆக்சிஸை கோலியோரைசா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஸ்கூட்டெல்லம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்கூட்டெல்லத்தோட ஃபங்க்ஷன் என்னென்னா இந்த எம்ப்ரியோ முளைக்கும் பொழுது எண்டோஸ்பெர்ம்லேருந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணி இந்த முளைக்கிற எம்ப்ரியோவுக்கு சப்ளை பண்ணோட ஃபங்க்ஷன் செய்கிறது யார் அப்படின்னா ஸ்கூட்டெல்லம். சரிங்களா? ஸோ இதுதான் மோனோகாட் சீடோட ஸ்ட்ரக்சர். ஸோ நெக்ஸ்ட்டு அப்போமெக்சிஸ் அப்படின்னு ஒரு தனி டாப்பிக்கு. Reproduction involving fertilization in flowering plants is called amphimixis. And wherever reproduction does not involve union of male and female gamete is called apomixis. So reproduction flower பூக்கிற பூக்கும் தாவரங்களில் மேல் ஃபீமேல் பார்ட் அதாவது ஆந்தர் ஓவியூல் ரெண்டும் இணைஞ்சு ரீப்ரொடக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஆம்ஃபிமிக்சிஸ். அந்த ப்ராசஸ் நடக்கலை டஸ் நாட் அக்கர் அப்படின்னா அதுக்கு பேர் அப்போமெக்சிஸ். சரிங்களா? ஸோ ரீப்ரொடக்ஷன் டஸ் நாட் இன்வால்வ் யூனியன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட். மேல் ஃபீமேல் 2 கேமிட்டுமே இணையாமல் ரீப்ரொடக்ஷன் நடந்துச்சு அதுக்கு பேர் அப்போமெக்சிஸ். இணைஞ்சு நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆம்ஃபிமிக்சிஸ். So the term apomixis was introduced by Winkler in the year 1908. It is defined as the substitution of the usual sexual system by the form of reproduction which does not involve meiosis and syngamy. ஸோ மேல் ஃபீமேல் கேமிட் என்னன்னு சொன்னால் அந்த செல் என்ன பண்ணுன்னா செல் டிவிஷன் போகும், மியாசிஸ் செல் டிவிஷன் போகும். சிங்காமினா மேல் ஃபீமேல் இணையது. சன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இணைவு அப்படின்னு அர்த்தம், சேர்றதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த 2 ப்ராசஸும் மேல் ஃபீமேல் கேமெட் இணைஞ்சா நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? ஸோ மகேஸ்வரி கிளாசிஃபைடு அப்போமெக்சிஸ் இன்டு 2 types, ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட். இந்த அப்போமெக்சிஸ் அதாவது வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஒன் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் தேர் யங் ஒன்ஸ் மீன்ஸ் தட் இஸ் கால்ட் அப்போமெக்சிஸ். அவ்வளவே தான். டஸ் நாட் இன்வால்வ் யூனியன் ஆஃப் த மேல் அண்டு ஃபீமேல் கேமெட் இஸ் கால்ட் அப்போமெக்சிஸ். ஸோ இந்த அப்போமெக்சிஸை 2 டைப்பாக சொல்கிறோம், ரெக்கரண்ட் நான் ரெக்கரண்ட்.
Recurrent include vegetative reproduction and agamospermy. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், உடல் செல்களிலிருந்து புதுசாக ஒரு பிளான்ட்டை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். சரிங்களா? இப்போ நம்ம ரோஸ் இருக்குன்னா கட் பண்ணி அந்த தண்டை கட் பண்ணி வச்சா புதுசாக ஒரு செடி முளைக்கிறது. மல்லிகைப்பூ செடி வந்து வளைச்சி வச்சு அந்த தண்டுலேருந்து புதுசாக ஒரு செடி முளைக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ். கேமோஸ்பெர்மி, அப்படின்னா ஆப்சண்ட். அப்போ கேமிட்டோட ஃபார்மேஷன் அந்த இடத்துல ஆப்சண்ட்னு அர்த்தம். அப்போ மேல் ஃபீமேல் கேமிட் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் கேமோஸ்பெர்மி. நான் ரெக்கரண்ட் அப்படின்னா ஹெப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் டெவலப்டு ஆஃப்டர் மியாசிஸ் டெவலப்ஸ் இன்டு ஏ எம்ப்ரியோ வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஹெப்ளாய்டு அப்படின்னா சிங்கிள், ஒரே ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. எம்ப்ரியோ சாக் டெவலப்டு ஆஃப்டர் மியாசிஸ், அதாவது மியாசிஸ் டிவிஷன் அப்போது ஒரே ஒரு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கலைன்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கலை. மேல் ஃபீமேல் கேமிட்டு இணையலை, ஆனால் எம்ப்ரியோ சாக் மட்டும் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நான் ரெக்கரண்ட் அப்போமெக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இவனோட டிவிஷன் பார்த்தோம்னா ரெக்கரண்ட் அப்போமெக்சிஸில் 2 டைப்பு, வெஜிடேட்டிவ், கேமோஸ்பெர்மி. கேமோஸ்பெர்மின்னா அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, டைப்ளோஸ்போரி, அப்போஸ்போரி. டைப்ளோஸ்போரி, அப்போஸ்போரி அப்படின்னு 3 டைப் இருக்குது. சரிங்களா? ஸோ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், பிளான்ட்ஸ் ப்ரொபகேட்டட் பை எனி பார்ட் ஆஃப் தென் சீட்ஸ். சீடை தவிர மற்ற எல்லா பார்ட்ஸ்லேருந்து ஒரு பிளான்ட்ஸ் உருவாகுது அப்படின்னா அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு என்ன பேர்? வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். கேமோஸ்பெர்மி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் பை விச் எம்ப்ரியோஸ் ஆர் ஃபார்ம்டு பை எலிமினேட்டிங் மியாசிஸ் அண்ட் சிங்காமிங். ஃபார்ம் ஆகுது எம்ப்ரியோ, ஆனால் யார் இல்லை? மேல் ஃபீமேல் கேமிட் இல்லாமல், மியாசிஸுங்கிற டிவிஷன் இல்லாமல் ஃபார்ம் ஆகிற ப்ராசஸ்க்கு என்ன பேர்னா கேமோஸ்பெர்மி. சரிங்களா? ஸோ அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, an embryo arise directly from the diploid sporophytic cell, either form nucleus or integuments. இப்போ வந்து ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது டைரெக்டாக ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ்லேருந்து. ஸோ எய்தர் ஃப்ரம் நியூக்ளியஸ் ஆர் இன்டெகுமெண்ட். எதுலேருந்து உருவாயிடுதுன்னா நியூக்ளியஸ்லேருந்து, ஒரு பிளான்ட் செல்லோட நியூக்ளியஸ்லேருந்து டைரெக்டாக ஒரு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. ஒன்று நியூக்ளியஸ்லேருந்து இல்லைனா இன்டெகுமெண்ட்ஸ்லேருந்து. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங். இது இன்னொன்று என்ன சொல்லலாம்னா ஸ்போரோஃபைட்டிக் பட்டிங்னு சொல்லலாம், முளைத்தல் அப்படின்னு, மொட்டு விடுதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிகாஸ் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். இங்கே ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் நடக்கிறனால கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஆப்சண்ட். சரிங்களா? அப்போ வந்து ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ் ப்ரெசண்ட். அப்போ ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது. ஸ்போர் எதுலேருந்து உருவாகுது? நியூக்ளியஸில் இருந்தோ இல்லை இன்டெகுமெண்ட்ஸ்லேருந்தோ ஒரு ஸ்போர் ஃபார்ம் ஆகி அதில் வந்து ஒரு புது எம்ப்ரியோ உருவாகுது. ஸோ அந்த எம்ப்ரியோவுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்வென்டிவ் எம்ப்ரியோனி. இது எங்கே நடக்கும்னா ஃபவுண்ட் இன் சிட்ரஸ் அண்ட் மேஞ்சிஃபெரா. எலும்புச்சை தாவரத்துலேயும் மாம்பழ தாவரத்துலேயும் இந்த அட்வென்டிவ் எம்ப்ரியோனி அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? டிப்ளோஸ்போரி, ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. எ டிப்ளாய்டு எம்ப்ரியோ, டிப்ளாய்டு 2, இந்த எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது ஃப்ரம் த மெகாஸ்போர் மதர் செல் வித்தவுட் எ ரெகுலர் மியாசிட் டிவிஷன். அதாவது மதர் ஸ்போர் உருவாகுது, ஆனால் இந்த இடத்துல என்ன டிவிஷன் நடக்கலை? மியாசிஸ் டிவிஷன் நடக்கலை. சரிங்களா? ஸோ டிப்ளோஸ்போரினா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகுது மெகாஸ்போர் மதர் செல்ஸில் வித்தவுட் ரொம்ப முக்கியமான வார்த்தை, வித்தவுட் த ரெகுலர் மியாட்டிக் டிவிஷன். வித்தவுட் த ரெகுலர் மியாட்டிக் டிவிஷன், அந்த இடத்துல மியாட்டிக் டிவிஷனே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கான்செப்ட். பொதுவாக நடக்கும் மியாட்டிக் டிவிஷன், ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கலை? மியாட்டிக் டிவிஷன் நடக்கலை, ஆனால் 2 எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகிடுது. அதனால தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? டிப்ளோஸ்போரி. அப்போஸ்போரி, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அப்போஸ்போரி, மெகாஸ்போர் மதர் செல் undergo the normal meiosis and 4
மெகாஸ்போர் ஃபார்ம்டு கிராஜுவலி டிஸப்பியர். ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல்ஸ், மெகாஸ்போர்னாவே என்ன அர்த்தம், மதர் செல் தான், பெருசு. மைக்ரோஸ்போர்னால் நம்ம வந்து மேல் அப்படின்னு சொல்லுவோம், மெகாஸ்போர்னால் ஃபீமேல். ஸோ இந்த மெகாஸ்போர் மதர் செல் வந்து டிவிஷன் போகுது, மியாசிஸ் டிவிஷன் போகுது. போகும்பொழுது ஒரு செல் 2 ஆகுது, 2 4 ஆகுது இல்லைங்களா. 4 மெகாஸ்போர் ஃபார்ம் பண்ணுது. ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், டிஸப்பியர் ஆகிடுது, மறைஞ்சிருது ஃபைனலாக. ஸோ a nuclear cell become activated and develop into a diploid embryo sac.